Hi friends, வணக்கம். Welcome back to my channel Trending சமையல். இன்னைக்கான வீடியோல ஹெல்த்தி டிப்ஸ், ஹோம் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், கார்டன் டிப்ஸ் இந்த மாதிரி பல வகையான டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்ட டிப்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிப்ஸ் இல்லைனாலும் ஒரு டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ தான் நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க. இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் அப்படி என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கிச்சனில் ரெகுலராக வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஊறுகாய் யூஸ் பண்ணிப்போம். அந்த ஊறுகாய் வந்து ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம், அப்படி இல்லைன்னா கடையில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாள் போனதும் அதோட ஃப்ளேவர், டேஸ்ட்டு, அதோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே வந்து நமக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த டைமில் சுட நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் என்கிட்ட இல்லை, ஸோ சமையல் எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஜாடியில் வச்சுருக்கீங்களோ அந்த ஜாடியில் வந்து அந்த நல்லெண்ணெயை ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், உங்களோட ஊறுகாய் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டால் ஊறுகாய் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து வெங்காயத்தோலை வச்சு எப்படி நம்ம வந்து ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி நம்மளோட செடிகளுக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து வெத்தலை கொடி வந்து அவங்கக்கிட்ட இருக்குது, அது வந்து சரியாக வளர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டிப்பு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பழத்தோட தோல் வந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த வெரைட்டி வாழைப்பழம் வந்து இருக்குதோ அதோட தோல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ தோல் இருக்கோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வந்து டீ தூள் வந்து எடுத்துருக்கோம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான டீ தூள் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் டீக்கு போட்டதுக்கு அப்புறமா அந்த டீ தூள் வந்து நீங்கள் தண்ணியில் அலசிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு செடிக்கு கொடுக்குற பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த டீ தூள் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற டீ தூள் வந்து 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டீ தூள் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். டீ தூள் கொதிச்சுட்டு இருக்கும்போது எடுத்து வச்சுருக்கிற பழத்தோலை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த டீ தூள் பழத்தோலில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து இது இறங்கிடும். ஸோ 1 லிட்டர் தண்ணியில் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுப்போம். இப்போ இது வந்து நல்லா பொங்கி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி வடிகட்டி ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ரோஜா செடியில் நிறைய மாவு பூச்சி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி என்னோட இன்னொரு சேனலில் அந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டிப்பும் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சக்கை வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த சக்கையில் எல்லா சத்துக்களுமே நமக்கு இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு இல்லையா? ஸோ இந்த சக்கையை வந்து தூக்கி போட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு உரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் அந்த இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட செடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு இது வரைக்கும் போதும். இப்போ 1 லிட்டர் தண்ணி நீங்கள் வந்து உரம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெத்தலை கொடி முன்னாடி ரொம்பவே வாடி ஒரு இலை கூட இல்லாமல் ஃபுல்லாக கொட்டி போச்சு. வெறும் காம்பு, அதை தண்டு மட்டும்தான் இருந்தது. வெயில் படாமல் நான் எடுத்து கொஞ்சம் நிழலில் வச்சுருந்தேன், வாசல் ஓரமாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் தழுத்து இந்த அளவுக்கு இந்த இலைகளெல்லாம் விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து உரம் வந்து செடிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மண் டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற உரம் வந்து அந்த செடிகளில் வந்து சரியாக இறங்காது அந்த வேர் பகுதியில். அதனால் இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஃபோர்க் எடுத்திருக்கேன். ஏன்னா குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் மண். அதனால இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா குத்தி விட்டு நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், மண் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மண்ணில் நான் எந்த ஒரு உரமுமே வந்து கலக்கலை. ஸோ நார்மலாக வந்து வீட்டில் வேஸ்ட்டாக போகிற வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, வெஜிடபிள் வேஸ்டேஜ், அது வந்து நான் இந்த செடிகளுக்கு வந்து கொடுப்பேன். இப்போ பாருங்கள், அந்த மண் லூஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணினா அதை நம்ம இப்போ ரெடி பண்ணோம்ல அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். வெத்தலை கொடிக்கு மட்டும்தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வீட்டில் என்ன செடி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து ரோஸ் செடி, பூச்செடி, என்ன செடி வச்சுருந்தாலும் காய்கறி செடி எல்லாத்துக்குமே இந்த ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகும். வாரத்தில் ஒரு தடவையாச்சும் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட செடி. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான ஒரு உளுத்தம்பருப்பு வச்சு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பொருட்கள் தான் தேவைப்படும். இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் வந்து எடுத்திருக்கேன். நெய் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து ஒரு 50 கிராம், அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு வெல்லம், அதாவது மண்டை வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பையும் அந்த ஏலக்காயும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து விடுங்க. அப்படியே நம்ம ஒன்றா வறுத்து வந்து எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து வயசுக்கு வந்த பெண் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வந்து ஆம்பளை பிள்ளைங்க ரொம்ப வீக்காலாம் இருப்பாங்கள்ல, அப்புறம் வந்து லேடிஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இடுப்பு வலி, கைகால் வலி, எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே வந்து நல்லா கேட்கும் உங்களுக்கு. இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி இதில் வந்து 1-2 லட்டு வந்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. இப்போ நான் வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம வறுத்தோம் இல்லையா நெய்யில் 2 ஏலக்காய், அந்த 2 ஏலக்காயும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு வந்து இடுப்பு எலும்பை வந்து நல்லா பலமாக்கி கொடுக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. இந்த உளுத்தம்பருப்பை விட நீங்கள் வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஆரோக்கியமான ஒரு ரெசிபியாக இருக்கும் இது. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் திரும்பவும் சேர்த்து இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நெய் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் இருக்கிற வரைக்கும் செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓரங்களில் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங்கில் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு உருண்டை இல்லை 2 உருண்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ தெம்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு உடச்சும் காட்டுறேன். நெய் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், உருண்டை உடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு கண்டிப்பாக மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், நெய்யில் ஊற தான் அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெள்ளை துணிகள்லாம் நம்ம துவைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு புதுசு போலவே நல்லா அந்த கலர் வந்து மங்காமல் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி துவைக்க போடுறதுக்கு முன்னாடி அந்த துணிக்கு மேலே இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் வந்து கொட்டி விட்டுருங்க. சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ இது வந்து நான் மிஷினில் தான் துவைக்க போகிறேன். ஸோ அதனால நான் இந்த மாதிரி துவைச்சிக்கிறேன். இப்போ நம்ம போடுற லிக்விட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிஷின் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ துவைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா உங்களுக்கு துணி வந்து புதுசு போல் ரொம்ப வருஷத்துக்கு மெயின்டைன் ஆகும். இதே நீங்கள் வந்து கையில் துவைக்கிறதா இருந்தாலும் இதை வந்து பக்கெட்டில் ஊற வச்சுட்டு பேக்கிங் பவுடர் போட்டு நீங்கள் வந்து துவைச்சிக்கலாம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.